மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றி மக்களுக்கான நல்லாட்சியை மலரச் செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று 191வது சட்டமன்ற தொகுதியாக அந்தியூரில் எழுச்சி பயணம் நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று மாலை 4:30 மணி அளவில் அந்தியூர் மக்களை சந்தித்து அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் எடுத்துரைக்க உள்ளார். எழுச்சி கூட்டத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் அனைவருக்கும் முறையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் நெருங்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் முழு தோல்வி அடைந்துள்ள திமுகவை விரட்டியடிக்க மக்கள் தயாராகிவிட்டதையே புரட்சித் தமிழரின் கடந்த 190 எழுச்சி பயணங்களும் நிரூபித்துள்ளன. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் மும்மத அடையாளங்களுடன் 3 கோடி ரூபாய் செலவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது. தொண்டான் துளசி கிராமத்தை சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரகுபதியின் மகன் TR முரளி கட்டியுள்ள இந்த கோவிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இக்கோவிலில் முருகர் வேடத்தில் 5 அடி உயர எம்ஜிஆர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவியின் 78வது பிறந்த நாளையொட்டி சென்னை RK நகர் தெற்கு பகுதிக்குட்பட்ட 47வது வட்டப்பகுதிகளில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், ஜீவநகர், சத்தியமூர்த்தி தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏழை எளிய பொதுமக்கள் ஏராளமானோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதையடுத்து வடசென்னை வடக்கு கிழக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பஜார் பகுதி, சிவசண்முகநகர், பஞ்சாயத்து காலனி, மைசூர் ரோடு, சவுடிப்பேட்டை பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நகர செயலாளர் சையத் அனுப்கான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். அரியலூரில் மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் தாமரை ராஜேந்திரன் முன்னிலையில் நகர செயலாளர் செந்தில் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தாவேகவினர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் தாமரை ராஜேந்திரன் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நாலாட்டின் புதூரில் உள்ள KR சாரதா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பள்ளி வகுப்பறை கட்டிடம் மாணவர்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட புதிய பள்ளி வகுப்பறை கட்டிடத்தை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே புரட்சி தலைவியின் 78வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் தென் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. கீழ மானாங்கரையில் 40க்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்ற போட்டியினை அதிமுக மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற போட்டியினை மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டி, மாநில விவசாய அணி பிரிவு துணை செயலாளர் சண்முக பாண்டி, ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்து அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஒன்றிய விவசாய அணி செயலாளர் ஜெயகாந்தி செய்திருந்தார். இதில் அதிமுக, அமமுகவினர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் பாறையடி பகுதியில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி அங்கன்வாடி மையத்துக்கு மின் விசிறியும் 150க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலையும் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மின் விசிறியையும் சேலையையும் வழங்கினார். அதிமுக நிர்வாகி மாரியப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.